சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, உனக்கு இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னா, உனக்கு இன்றைக்கி எந்த வேலையுமே கிடையாது. ஓகே, எப்பயும் போல் நீங்கள் சரக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு பெட்டில் போய் படுத்துக்கலாம். ஆனால் யதார்த்த ரீதியாக சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸு அதெல்லாம் அவ்வளோதாங்க. அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவ்வளோதான். அவங்க ஹஸ்பண்டு எங்கள் பகல் டைம் ஃபுல்லாக திராவடி பண்ணால் போதும், அது எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு நைட் டைம் மட்டும் அமைதியாக இருந்துட்டால் போதுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டா அப்படியே. ஆனால் இந்த சோப்பனாங்கியை வச்சு படம் எடுக்கிற டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நிச்சயமாக மன அழுத்தம் அப்படின்றது உறுதி. ஏன் அப்படின்னா, இது ஒரு பெண் உருவத்தில் இருந்துக்கிட்டே ஒரு ஆணு மாதிரி நடந்துக்குது. ஓகே, அது தோதாகாது. ஓகே, அடுத்து இந்த சோப்பனாங்கி ஓரளவு ரெடி செஞ்சு ஓரளவு தோது பார்த்தா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஒரு வேளை இதெல்லாம் தோதை செஞ்சு இதை சரிப்படுத்தி குணப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி எல்லா வகையிலும் தோது பார்த்தா அப்படின்னா இது நடிக்கக்கூடிய மூவிஸில் 50% நம்ம ஓரளவு தோது பார்க்கலாம். ஆனால் அந்த 50%க்கே நம்ம எவ்வளவோ காசு செலவு செய்ய வேண்டிய நிலமை இருக்குது. ஓகே, அடுத்து சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ட்ரஸ் நயன்தாராவை காப்பாற்றுன்ற பேரில் எரர் ஏற்படுத்துது. இது பொறுத்த வரைக்கும் ஒரு சுயம்பாக இருக்க மாட்டேங்குது, எல்லாரையும் ஃபாலோ பண்ணுது. எப்படியாவது ஆக்ட்ரஸ் நயன்தாராவை காப்பாற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஓரளவு நல்லது செய்வாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு மூவியில் நடிச்சிருக்கோம். ஓகே, இன்றைக்கி எப்படியோ அவங்கள காப்பாற்றிடுவோம். நம்ம பாத்ரூம் போனாலும் பரவாயில்ல, நம்ம சரக்கு சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு நாள் பொழப்பு ஓட்டிக்கலாம். எப்படியாவது இன்றைக்கி நயன்தாராவை காப்பாற்றிடலாம். ஏன் அப்படின்னா, நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம பேங்க் பேலன்ஸில் இன்றைக்கி எப்படி ஒரு 4 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு மூவி புக் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம கௌரவ நிலையில் இருக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற அதிர்வுலேயே நம்ம தான் முதல் தரமான அதிர்வாக இருக்கிறனால நம்ம வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறோம். இப்படிலாம் சோப்பனாங்கி நினச்சிக்கும். இப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. ஓகே, அதனால் சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் யாரையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. நீ யாரையுமே ஃபாலோ பண்ணாத. உன்னுடைய இயல்பு என்ன? எனக்கு சேவை செய்யக்கூடியது தான் உன்னோட இயல்பு. ஓகே, ஆனால் உன்னை குணப்படுத்துறதுக்கு நீ நேரில் வரணும். ஒரு 3 மாதம் நிறையா வார்ம் அப் இருக்குது, அப்போ தான் தோதாக. ஆனால் யதார்த்த ரீதியாக நீங்களாம் உணுப்பு கேரக்டரு. இப்படி ஊன்னு எல்லாம் கேட்டுட்டு இவங்க ஏதோ ஒரு மூவி ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஆட்ஸில் நடிச்சிட்டு இருப்பாங்க, நல்லா சம்பாரிச்சிட்டு தான் இருப்பாங்க. அரை மெண்டல் கேஸுங்க அது. இப்போ இருக்கிறதோட இன்னொரு அடுத்த படிநிலை போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. எனக்கு நடித்து 50% எனக்கு இன்றைக்கி ஒரு 40 லட்சம் கிடைக்குதா போதும், அவ்வளோதான், நாளைக்கு பொழவு பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிற உணுப்பு கேரக்டரு. அதனால் பொறுமையாக தான் தோது பார்க்கணும். ஓகே, அதனால் இன்றைக்கி எதுவும் வேலை இல்லை, நாளைக்கு எதோ தோதாச்சுன்னா ஒரு 10 மணிக்கு மேலே கூப்பிட்றேன். ஓகே, சரி. அடுத்த தகவல், இங்கே எங்கள் ஸ்டூடியோ அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் நிறையா ஸ்டூடியோ நிர்வகிக்கிறேன். நான் ஒரு டைரக்டரு, நிறையா மூவியெல்லாம் புக் பண்ணுறேன். என்னோடய தொழில் அதுதான். அதனால் நான் ஓரளவு தோது பார்க்க வேண்டிய நிலமை இருக்குது. ஓகே, அடுத்து ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊருப்பட்ட எரர் இருக்குது. இதுக்காக அவங்க வெளிநாட்டுக்கு தான் போகணும். அதுதான் அவங்களோட இயல்பாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே அவ்வளோ சேதாரம். சென்னையில் ஸ்டே பண்ணவே விட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போ ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது சும்மாவாது எவ்வளோ இருப்பாங்க தெரியுமா? அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இவங்களும். நான்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த அன்னை தெரசா, நான்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சாமி அம்மன் மாதிரி நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் நான் ஓரளவு தோசை செஞ்சு கொடுப்பேன். அப்படிலாம் ஓவராக பில்டப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் எதிர்பார்க்குறப்ப இவங்க நடக்காத போது எல்லோரும் ஒரு ஏமாற்றமாக வராங்க. அட்லீஸ்ட் ஏதோ இன்ஸ்டாகிராமு ஏதோ அப்பப்போ ஃபோட்டோ போடுறாங்க, இது பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்கன்னா ஏதோ அப்படின்ற மாதிரி தான். அப்போ யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, இவங்க டொனேஷன் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தொகை நாங்கள் வந்து டொனேஷனாக கொடுக்குறோங்க, கேரளாவுக்கு கொடுக்குறோங்க, ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த மாதிரி டொனேஷன் கொடுக்குறோங்க அப்படின்ற மாதிரி இவங்க செயல்படுத்தலாம். அல்லது இவங்க ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பு ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். இவங்கெல்லாம் அப்படிலாம் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. சும்மா ஏதோ ஒரு 10 பொட்டலம் வாங்கிக்கிறாங்க. யாரோ ரோட்டு ஓரமாக இருக்கிறவங்ககிட்ட ஒரு 10 பொட்டலம் கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. தோதாகாது. ஓகே, அடுத்த ஆக்ட்ரஸ் நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அவங்க போன திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறையா சம்பாரித்தாங்க. அப்படி இருந்தும் எனக்கு எதுவும் தோது பார்க்கல. ரொம்ப சிரமந்தான் ஒரு டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் இருக்கிறது அப்படின்றது. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அதனால் யதார்த்த ரீதியாக பேசாமல் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கேரளாவுக்கு போகிறது தான் நல்லது.
அல்லது நீங்கள் ஏதோ அப்ரா கண்ட்ரிஸுக்கு போகிறது தான் நல்லது. சென்னை, தமிழ்நாடு உங்களுக்கு தோதாகாது. ஓகே. அடுத்து நிறையா மூவிஸ்லாம் புக் பண்ணலாம். முதலாவது நான் ஒரு ஆஃபீஸ் அமைக்கணும். அப்போ தான் எனக்கு ஓரளவு தோதாகும். ஓகே. ஏன்னா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு கொஞ்சமாவது பயன்படுத்திக்கணும். ஓகே. முதலாவது ஒரு ஆஃபீஸ் அமைக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்ரா கண்ட்ரிஸ் தான் நான் தோது பார்ப்பேன். வேணால் நீங்கள் அப்ரா கண்ட்ரிஸில் வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் அங்கே வேணால் உங்களுக்கு மூவி தோது பார்க்குறேன். ஓகே. மற்றபடி நீங்கள் இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் நேரில் வரலாம் அல்லது ஏதாவது காசு அனுப்பலாம். ஓகே. மற்றபடி எந்த தகவலும் அப்படின்ற மாதிரி தோதாகலை. நானே தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே. சரி, அடுத்து லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் புதுசாக நடிக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதலாவது இந்த மாதிரி கொஸ்டினுக்கெலாம் பதில் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே. ஏன் அப்படின்னா எத்தனை வருஷமானாலும் எத்தனை கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக பதில் சொல்லிகிட்டே இருந்தோம்னா தோதாகாது. அதனால் யதார்த்த ரீதியாக ஒரே ஒரு பதில் மட்டும் பொதுவான நிலையில் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்ஸு. காசு இருந்தால் போதும். யார் வேணால் ஹீரோவாக நடிக்கலாம், யார் வேணால் படம் எடுக்கலாம், யார் வேணால் திரையரங்கு கொண்டு வரலாம். ஓகே. நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஏன்னா சரவணா ஸ்டோர்ஸ் அவர் ஒரு நபர் நடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறையா பேர் காசு இருந்தால் அவங்க நடிக்கிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஓகே. ஆனாலும் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு சில டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடியன்ஸோட டீம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மக்களோட அதாவது ஒரு பொதுவான ஒரு குழுவை தான் அப்படி சொல்கிறாங்க. அவங்க குழு வந்துட்டு ஒரு பதத்தில் வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு நபர் வர்றப்போ வேவ் லென்த்து மாறும், ஆறா மாறும், கான்செப்ட் எல்லாம் மாறும். அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சலனம் ஏற்படும். என்னங்க திடீர்னு இவங்களாம் நடிக்க வராங்களே, இதனால் ஏதாவது இதாகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அது ஆக்டர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பதட்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு குழு வச்சுருக்கிற மாதிரி வச்சுருப்பார். நீங்கள் இந்த மாதிரி படங்கள் தான் பார்க்கணும், இந்த மாதிரி பாடல் தான் கேட்கணும். அதற்கு மாறாக திடீர்னு ஏதோ ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கு ஒரு சலனம் ஏற்படும். அது அவருடைய பதம் அப்படி. ஓகே. ஆனால் என் நிலையில் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெளிநாட்டில் ஒரு வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. இப்போ நான் அந்த ஃபுட்பால் மேட்ச்சுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அந்த டைமில் சில வேர்ல்டு லீடர்ஸ் வராங்க, சில கம்பெனிஸ்லாம் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் நான் ஓரளவு தோது பார்க்குறேன்னு வச்சுங்க. அந்த டைமில் வந்து யாரோ வராங்க, இந்த மாதிரி நான் படம் நடிச்சிருக்கேங்க பாருங்கள் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஷெட்யூல் அதிகமாக இருக்குது, நான் உடனே கிளம்பி போயாகணும். இருந்தாலும் நான் உங்களோட படத்தை பார்க்குறேன், டைம் இருக்கிறப்போ நிச்சயமாக படம் பார்க்குறேன். இருந்தாலும் உங்கள் திரைப்படத்துக்கு ஒரு பாராட்டு அப்படின்ற சொல்கிற மாதிரி கேட்டகரியில் தான் நான் இருக்கேன். ஓகே. அதனால் புது ஆர்டிஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க நடித்து அவங்க சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து ஏதாவது பரிசு தொகையோ அல்லது ஏதாவது கேஷாக கொடுப்பாங்க கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா அவங்க தேவைக்கு அது போதுமானதாக தான் இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் செய்வாங்களா அப்படின்னு கேட்டாலும் ஒரு கொஸ்டின் தான். பாருங்கள், நான்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தபோது இவர் தான் வந்துட்டு எனக்கு நிறைய உதவி செஞ்சார். இவரோட நிலையில் தயவால் தான் நான் அந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கேன், அவரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவருக்கு ஆதரவு கொடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். அதனால் அவங்க உழைச்சா தான் அவங்களுக்கான உண்டான ஒரு லாபம் கிடைக்கும். ஓகே. அதனால் யார் நடிக்க வந்தால் என்ன, யார் நடிக்காமல் போனால் எனக்கு என்ன. ஓகே. என் பொழப்பை நான் பார்த்தா எனக்கு போதும். ஏன்னா எனக்குன்னு ஒரு குழு இருக்குது. ஓகே. இப்படி பேசுகிறதுன்றது மனதோட ஒரு ஆறுதல் நிலை தான். ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே. இப்போ தியேட்டர் நடத்துகிறேன்னு வச்சுங்க, ஒரு தியேட்டரில் ஒரு நாளைக்கு 4 ஷோ காட்டுறேன், ஒரு வாரத்துக்கு ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி மாற்றுறேன். அப்படின்றப்போ யாரோ நடிக்கிறாங்க, படம் நல்லா இருக்கா, ஓகே, அது மக்களோட விருப்பம். ஓகே. அதனால் தனிப்பட்ட மனித சுதந்திரத்தில் நான் எப்பயுமே தலையிட மாட்டேன். ஓகே. ஆனால் தோதாகாது. ஓகே. அதனால் அந்த பரிதாபங்கள் சுதாகர் நடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் யூடியூப்பில் அந்த பரிதாபங்கள்னு சொல்லிட்டு நிறையா எபிசோட்ஸ்லாம் சொன்னேன். ஏன் இப்போ கூட யோசித்தேன், நீயா நானா பரிதாபங்கள் ஒரு ஷோ ஒன்று நடத்துங்க அப்படின்னா, இந்த 2 பேர் கான்வர்சேஷனில் இதாகும், அதை ஒரு பரிதாபங்களாக எடுங்க அப்படின்னு ஒரு 10 லிஸ்ட்டு யோசித்தேன். ஆனால் இவங்க ஆல்ரெடி நான் சொன்னதுக்கே எனக்கு பேமெண்ட் தரேன்னாங்க, கடைசி வரைக்கும் காசு தரல. ஒருவேளை இவங்க திரும்ப படத்தில் நடித்து அதனால் எனக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மனதின் நிலையில் ஓரளவு தோது பார்ப்பாங்க. ஆனால் நான் அறிவு நிலையில் இவங்க நடிக்கிறது இவங்களுடைய அது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். காசு இருந்தால் யார் வேணால் நடிக்கலாம். ஓகே. அதே மாதிரி திறமை இருந்தால் அவங்களுக்கு உண்டான ஒரு லாபம் இருக்குது. எனக்கு நிறையா ஸ்டூடியோவில் வேலை இருக்குது. அதனால் நான்லாம் வந்துட்டு அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். சரி, ஓகே, நடிக்கிறாங்களா நடிக்கட்டும், ஓகே, அவ்வளோதான், நல்லா இருக்கா,
ஓகே ஒரு அருமை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேன். மற்றபடி விருப்பு வெறுப்பு அவங்க அப்படி இவங்க அப்படி அதெல்லாம் தோதாகாது. என்னோடய திரைப்படங்களில் நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவேன். அந்த வேவ் லென்த்து, சரியான ஒரு பதம், அந்த ஒரு சரியான ஒரு நிலையெல்லாம் நான் தோது பார்ப்பேன். ஓகே. மற்றபடி யதார்த்த ரீதியாக புது புது ஆர்டிஸ்ட்டு வர்றது அப்படின்றது நன்மையான ஒரு விதத்தில் பயனுள்ள வகையில் நிகழ்ந்தது அப்படின்னா நல்லது தான். ஓகே. அதனால் திரும்ப இன்னொரு நாள் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வர்றது அந்த படம் அப்படி இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஓகே. அதுக்கு பதில் அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது உபயோகமாக வந்துட்டு நம்ம தோது பார்க்குறதுன்றது தான் சரியாக இருக்கும். ஓகே.